இன்னைக்கு நம்ம 10th ஹிஸ்டரி யூனிட் 9ல இருக்க ஆன்சர் த क्वेश्चन brieflyயோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन தான் பார்க்க போறோம். क्वेश्चन பார்க்கலாமா? ஓகே. என்ன கேட்டிருக்காங்க? லிஸ்ட் அவுட் த கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் த மாடரேட்ஸ். அதாவது மாடரேட்ஸோட கான்ட்ரிபியூஷன் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஓகே, பாப்போமா? ஓகே, ஃபர்ஸ்ட் மாடரேட்ஸ்னா யாருன்னு பாத்துருவோமா? சோ மாடரேட்ஸ் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அதாவது இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து நம்ம நிறைய क्वेश्चनல படிச்சிருப்போம். கரெக்டா? சோ இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஏர்லி லீடர்ஸா இருந்திருக்காங்க. ஏர்லி லீடர்ஸ்னா யாரு? முந்தைய தலைவர்களா இருந்திருக்காங்க. ஓகேவா? சோ அவங்கள தான் மாடரேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் மாடரேட்ஸ். மாடரேட்ஸோட கான்ட்ரிபியூஷன் என்னென்ன இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, சோ அது என்ன மாதிரியான கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி பாத்துருமா? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ரீஃபார்ம்ஸ், அதாவது சீர்திருத்தங்கள், அப்புறம் ரைட்ஸ், உரிமைகள். சோ இது எல்லாமே வந்துட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட இருந்து பீஸ்ஃபுல் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் மெத்தட்ஸ்ல நம்ம அவங்க கிட்ட இருந்து வாங்கணும் அப்படிங்கறதா அதோட எய்ம். ஓகேவா? சோ பீஸ்ஃபுல் அண்ட் கான்ஸ்டிடியூஷன்னா என்னது? சோ அதாவது அகைன்ஸ்ட் வயலன்ஸை மேற்கொள்ளாம நம்ம வந்துட்டு பீஸ்ஃபுல்லா லீகலா வாங்கணும் அப்படிங்கறதா. சோ அதுக்காக என்னெல்லாம் கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம இதெல்லாம் பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா? சோ அவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் அவேர்னஸ் கொடுத்தாங்க. அதாவது நம்ம நாடு இப்படிதான் இருக்கு, சோ பிரிட்டிஷ் பீப்புள் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க, சோ அந்த மாதிரியான ஒரு நாலேஜ் வந்துட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க. ஓகேவா? சோ அடுத்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி மூலமா எஜுகேட்டட் இந்தியன்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா? சோ அவங்கள எல்லாம் காமன் பிளாட்ஃபார்ம்ல யூனிட் பண்ணாங்க, அதாவது ஒண்ணு சேர்த்தாங்க. ஓகேவா? சோ இது செகண்ட். அடுத்து என்ன பாத்தீங்க அப்படின்னா சோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு பெட்டிஷன்ஸ் வந்துட்டு சப்மிட் பண்ணி அவங்க கிட்ட டிமாண்ட் பண்றாங்க. நம்ம மேல பார்த்தோம் பாத்தீங்களா? சோ ரீஃபார்ம் ரைட்ஸ்க்காக போராடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்காக பெட்டிஷன்ஸ் போயிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட சப்மிட் பண்ணி அவங்க கிட்ட டிமாண்ட் பண்றாங்க, எங்களுக்கு இந்த குறையெல்லாம் இருக்கு, சோ இதெல்லாம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அடுத்து என்ன? சோ ஆல்ரெடி நடந்துட்டு இருந்தது என்னது? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தானே இருந்தாங்க. சோ அங்க அதுல வந்துட்டு எல்லா பொசிஷனுமே வந்துட்டு பிரிட்டிஷ் பீப்புள் தான் இருந்துட்டு இருந்தாங்க, இந்தியன்ஸ் வந்துட்டு யாருமே கிடையாது. சோ அதனால என்ன கேட்டாங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட்ல வந்துட்டு இந்தியன் ரெப்ரசன்டேஷன் நீங்க ஒருத்தரை போடணும். சோ நீங்க இந்தியா தானே, சோ இந்த கவர்மெண்ட்ல இந்தியன்ஸே இல்ல அப்படின்னா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டு சோ இந்தியன் ரெப்ரசன்டேஷன் போடணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்றாங்க. ஓகேவா? சோ அடுத்து பிரிட்டிஷ் வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா வெல்த் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? சோ அத வந்துட்டு மக்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணாங்க. ஓகேவா? சோ பிரிட்டிஷோட கவர்மெண்ட் வெல்த் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அதை வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணாங்க. ஓகேவா? சோ அடுத்து சோ இந்தியன்ஸ்க்கு வந்துட்டு நிறைய உரிமைகள் வேணும், எங்க நாட்டுல எங்களுக்கு உரிமை இல்லைன்னா எப்படி, எங்களுக்கு வந்துட்டு நிறைய உரிமைகள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரியான கான்ட்ரிபியூஷன் எல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படின்னா சோ லேட்டர் ஃப்ரீடம் மூவ்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு ஃபவுண்டேஷனா இது அமைஞ்சிச்சு. ஓகேவா? சோ இதுதான் வந்துட்டு கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மாடரேட்ஸ். ஓகேவா? ஓகே, ஒரு சம்மரி பார்க்கலாமா? சோ மாடரேட்ஸ் அப்படின்னா யாருன்னு பார்த்தா இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ஏர்லி லீடர்ஸ், அதாவது முந்தைய தலைவர்கள். ஓகேவா? அவங்க கான்ட்ரிபியூஷன் எதை நோக்கி அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ரீஃபார்ம்ஸ் ரைட்ஸ், அதாவது சீர்திருத்தங்கள், உரிமைகளை வந்துட்டு திரும்ப பெற, அதாவது இந்தியாவுக்கு கொண்டு வரணும், சோ சுய ஆட்சி நடக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ட்ரிபியூஷன். அது வந்துட்டு எப்படி நடக்கணும்னு சொன்னாங்க? பீஸ்ஃபுல் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் மெத்தட்ஸ்ல தான் நடக்கணும், வயலன்ஸை மேற்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. ஓகேவா? அதுக்காக என்னெல்லாம் பண்ணாங்க? சோ இந்தியன்ஸ்க்கு வந்துட்டு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் கொண்டு போய் சேர்த்தாங்க மக்களுக்கு. அடுத்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மூலமா எஜுகேட்டட் இந்தியன்ஸ் வந்துட்டு காமன் பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு யூனிட் பண்ணாங்க, அதாவது ஒண்ணு சேர்த்தாங்க. அடுத்து என்ன பார்த்தோம்? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு பெட்டிஷன் சப்மிட் பண்ணி அவங்க கிட்ட டிமாண்ட் பண்றாங்க. ஓகேவா? அடுத்து என்ன பார்த்தோம்? சோ கவர்மெண்ட், அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல வந்துட்டு இந்தியன் ரெப்ரசன்டேஷன் நீங்க போடணும், இந்தியாவை வந்துட்டு இந்தியன் ரெப்ரசன்டேஷன் தான் வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு கையாளணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட டிமாண்ட் பண்றாங்க. ஓகேவா? அடுத்து பிரிட்டிஷ் வந்துட்டு வெல்த் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, அதை வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணாங்க. ஓகேவா? அடுத்து இந்தியன்ஸ்க்கு வந்துட்டு நிறைய ரைட்ஸ் எங்களுக்கு தேவை, எங்க உரிமை வந்துட்டு எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணாங்க. ஓகேவா? சோ இந்த கான்ட்ரிபியூஷன் எல்லாமே வந்துட்டு ஒரு ஃபவுண்டேஷனா அமைஞ்சிச்சு. எதுக்கு? ஃப்ரீடம் மூவ்மெண்ட்டுக்காக. ஓகேவா? சோ இதுதான் வந்துட்டு கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மாடரேட்ஸ். ஓகேவா? தேங்க்யூ.